என்னோட ஏஜ் வந்து 29 அப்படின்னும் போது எனக்கு அவ்வளவா பெருசா வந்து எதுவும் இப்போதைக்கு செலவுகள் இல்ல. ஓகே. ஸோ நான் தாராளமா நான் 5 இயர்ஸ் வரைக்கும் மினிமம் 5 இயர்ஸ் நான் கண்டிப்பா என்னோட ஃபண்ட்ஸ்ல கை வைக்க மாட்டேன். ஓகே. அதுக்கப்புறமா வேணா கூட நான் மேபி எடுக்கலாம். ஒரு சான்ஸ், ஒரு எமர்ஜென்சி இந்த சுச்சுவேஷன்ல வேணா நான் 5 இயர்ஸ்க்கு அப்புறம் எடுப்பேனே தவிர இல்லைன்னா 10 இயர்ஸ் 15 இயர்ஸ் கழிச்சு தான் எடுப்பேன். ஓகே. அந்த சுச்சுவேஷன்ல தான் இருக்கேன். அதனாலதான் நான் வந்து இப்போ சரி கேட்கலாம் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் உங்களுக்கு கேட்டேன். ஓகே சார். இப்போ இது வந்து இது வந்து நமக்கு ஓகே டாக்ஸ் சேவிங்க்கு. நான் ஒரிஜினலா வந்து என்னோட இப்போ ஓல்டு ரெஜியூமே சூஸ் பண்ணி நம்ம வேற என்னெல்லாம் வந்து இதுல இருந்து எடுக்க முடியும், என்னெல்லாம் பண்ண முடியும். ஏன்னா இப்போ ஃபர்ஸ்ட் டைமா நான் வந்து டாக்ஸ் பேயரா இருக்கேன் அப்படின்னும் போது என்னெல்லாம் யூஸ் பண்றீங்கன்னா இதுவும் எடுத்துக்கலாம் நீங்க. பிளஸ் அந்த இது என்பிஎஸ்ல இருக்கீங்களா, அதுல வந்து டியர் 1 உங்களுக்கு பெஸ்ட்டுங்க. 50,000 வரைக்கும் அதுல அடிஷனலா கிடைக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒண்ணு வச்சுக்கலாம். என்ன கேட்டீங்கன்னா என்பிஎஸ் வந்து அந்த ஒரு பர்பஸ்க்கு மட்டும் வச்சுங்கன்றேன் நான், டாக்ஸ் சேவிங் பர்பஸ். பிபிஎஃப் ஆல்ரெடி கட்டிட்டு இருக்கேன், போஸ்ட் ஆபீஸ்ல பிபிஎஃப் ஆல்ரெடி கட்டிட்டு இருக்கேன். சூப்பர். நீங்க வந்து அதுல கட்டுறீங்கன்னா என்னோட சஜஷன் நான் இருக்குன்னு வச்சுக்கலாம் உங்களோட பொசிஷன்ல, பிபிஎஃப் போகாம நான் வந்து ELSS கேட்டகரியை சூஸ் பண்ணிப்பேன். ஏன்னா நீங்க வந்து ஹிஸ்டாரிக்கலா ஃபுல்லாவே ரிட்டர்ன்ஸ் நீங்க ஒரு 10 இயர்ஸ் 15 இயர்ஸ் 20 இயர்ஸ் கூட நீங்க ரிட்டர்ன்ஸ் பாத்துங்க. பிபிஎஃப் வந்து ஆக்சுவலா ஸ்டார்ட் பண்ணது பாத்தீங்கன்னா 11% ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க ஹிஸ்டாரிக்கலா. ஆனா உங்களுக்கு தெரியும் 7 ல இருந்து 8% தான் அது வந்து 7.1 இப்பதான் இன்க்ரீஸ் பண்ண பேசிட்டு இருக்காங்க. இந்த ரேஞ்சுக்கும் இதுக்கு நீங்க ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டே போயிடலாமே. அப்படி கேக்குறேன் நீங்க டாக்ஸ் பண்ணி அதோட நீங்க. அதாவது நான் வந்து 2 இயர்ஸ் முன்னாடி ரொம்ப பிரஷரா இருக்கும்போது சரி சேஃபர் சைடா போனேன்னு பிபிஎஃப் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். 1.5 இயர்ஸ் முன்னாடி ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ லாஸ்ட் 6 மந்த்தா கொஞ்சம் இதெல்லாம் அனலைஸ் பண்ணும்போது ஓகே இது கத்துக்கிட்டு தான் போக முடியும், அதனால தான் அதை வச்சு கத்துக்கிட்டேன். அது எப்படி நம்ம சூஸ் பண்ண கான்செப்ட் சொல்லிடுறேன் நானு. என்னன்னா நிறைய பேர் வந்து பெண் குழந்தைங்க இப்ப ஏன்னா இன்க்ளூடிங் என்னைய கூட வச்சுங்களேன், ஸ்டார்டிங்ல வந்து நம்ம கம்பாரிசனுக்கு சொல்றோம், சுகன்யா சம்ருத்தி யோஜனா போடுறோம் இல்லைங்களா, அது நிறைய பேர் அதுவும் பிஎஃப்க்கும் நாங்க ஒரு சின்ன ஒரு 1% டிஃபரன்ஸ் வச்சுக்கோங்க, ஆஃப் டு 1% டிஃபரன்ஸ் வரும்னு வச்சுங்க. நம்ம அதிகம் ஒரு ELSS ஃபண்ட் இல்ல வந்து ஒரு இண்டெக்ஸ் ஃபண்ட், ஏன்னா ELSS எதுக்கு சொல்றேன்னா டாக்ஸ் சேவிங்காக நான் மேட்ச் பண்றேன் நான். புரியுது. அதுக்காக தான் மேட்ச் பண்றது. சோ நீங்க அந்த ரிட்டர்ன்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம டாக்ஸ் பே பண்ணி இது பெட்டரா இருக்கும்ன்றேன். இல்ல நீங்க வந்து பிராக்டிகலா பாக்கணும்னு இருந்துச்சுன்னா இப்ப நம்ம வந்து 1.5 lakh போடுறோம் இல்லைங்களா, 75,000 பிபிஎஃப்ல போட்டுக்கணும் ப்ராவிடன்ட் ஃபண்ட்ல, 45,000 நம்ம வந்து ELSSல போட்டுக்கணும். ஓகேங்களா, அப்போ உங்களுக்கு வந்து 5 இயர்ஸ் முடியும் போது இல்ல 3 இயர்ஸ் முடியும் போது உங்களுக்கு தெரியும்ன்ற, நீங்க அங்க இருந்து ப்ரொபோஷனலா கம்மி பண்ணிடுவீங்கன்ற. நான் அங்க 75 போட்டது பரவாயில்ல 25 இல்ல இது புரியவே தான் நான் வந்து இந்த 1.2க்கு வந்துட்டேன். ஆக்சுவலா 1.2 130 இல்ல 130க்கு 150 யோசிச்சேன். ஓகே, கொஞ்சம் நல்ல ஸ்கீமா போகும்போது 1.2 to 30 போய்க்கலாம். நான் யாருக்கிட்டையும் மியூச்சுவல் ஃபண்ட பத்தி கேட்க மாட்டேன். எனக்கு ஈக்விட்டினாவே பயம், ஸ்டாக் மார்க்கெட்னா எனக்கு ஒரு ஐடியாவும் கிடையாது, எதுவுமே தெரியாது, ரொம்ப கன்சர்வேட்டிவ் நானு. எனக்கு வந்து டெட் ப்ராடக்ட் வேணும், கவர்மெண்ட் சொல்ற ப்ராடக்ட்ல தான் எனக்கு வேணும்ன்றவங்க தான் அந்த மாதிரி ப்ராவிடன்ட் ஃபண்ட் போனவங்க. அதே மாதிரிதான் இப்ப வயசானவங்க இருக்காங்க இல்லீங்களா, பேங்க் எஃப்டி தான் இருக்குன்னு வச்சுங்களேன். இப்ப பேங்க் எஃப்டி தான் சேஃப்னு தெரியும், அவங்க வந்து மத்ததுல போய் எடுக்க முடியாது. ஆனா அவங்களுக்கு என்ன சொல்றோம்னா, நமக்கு வந்து ஆக்சுவலா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல சில ப்ராடக்ட்ஸ் இருக்குது சூட்டபிள் ஃபார் சீனியர் சிட்டிசன் கூட. ஓகேங்களா, இங்கே வந்து அந்த டைனமிக் மல்டி அசெட் ஃபண்ட் மாதிரி போலாம், இல்ல வந்து அந்த பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்ட் போலாம், அசெட் அலோகேட்டர் ஃபண்ட் போலாம். இதுலயே சில ப்ராடக்ட்ஸ் இருக்கு, எஃப்டியை பீட் பண்ணி இதுல நம்மளால ரிட்டர்ன்ஸ் எடுக்க முடியும். இப்போ ஆக்சுவலா கார்ப்பரேட் எஃப்டிஸ் கூட இப்போ இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தேன். கரெக்ட். நான் அதான் சொல்றேன். நீங்க எப்படி பண்ணலாம்னா, இப்போ ஒரு சீனியர் சிட்டிசனே இருக்காங்கன்னு வச்சுங்களேன், அந்த எஃப்டியை விட பெட்டர் ரிட்டர்ன்ஸ் நம்மளால இந்த ஒரு இதுல எடுக்க முடியும், இன்க்ளூடிங் டாக்ஸ் சேவிங்கே சொல்றேன் நான். ஏன்னா அங்க கம்பல்சரி உங்களுக்கு டாக்ஸ் வந்துரும் இல்லீங்களா. அந்த இயருக்கு நீங்க வந்து இங்க வந்து எவ்வளவு வித்ட்ராவல் பண்ண போறீங்களோ டிவிடெண்ட் போகாம SWPன்ற ஆப்ஷன், சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான் மாதிரி அவங்களும் தேவையான பென்ஷன் அமௌண்ட் மாதிரி வித்ட்ரா பண்ணாம இதுதான் பெஸ்ட்ன்றேன் டாக்ஸ் எஃபிஷியன்ட் ஒரு சீனியர் சிட்டிசனுக்கே சொல்றேன். ஒரே ஒரு காமன் டவுட், இது மேபி சின்ன டவுட்டா கூட இருக்கலாம், எனக்கு ஜஸ்ட் எனக்கு புரியலன்றதுக்காக நான் கேக்குறேன். இப்போ நம்ம வந்து ஒரு AMC கிட்ட தான் கொடுக்குறோம். ஆமா, அந்த AMC மூலியமா ஒரு ஸ்கீம் செலக்ட் பண்ணி நம்ம அதை இன்வெஸ்ட் பண்றோம். கரெக்ட். நாளைக்கு அந்த AMC மூலியமா நமக்கு ஏதாவது இஷ்யூ வருமான்னு கேக்குறேன். இல்லைங்க, AMC மூலியமா வராது. என்ன ரீசன்னா, AMC வந்து இப்போ எல்லாமே வந்து செபிக்கோட ரெகுலேஷன்ஸ் தான் அண்டர் கண்ட்ரோல்ல தான் வராங்க. செபி தான் வந்து இப்ப நான் என்ன கேட்க வரேன்னா, இப்போ நம்ம என்ன கேட்க வரேன்னா, இது வந்து எனக்கு புரியறதுக்காக நான் கேக்குறேன். மேபி ஒரு கூட இருக்கலாம், உங்களுக்கு அதுலயே கிளியர் ஆயிடும். இல்லைனாலும் என்ன கேளுங்கன்ற. நான் எப்படின்னா, செபி கிட்ட பர்மிஷன் வாங்கி தான் ஒருத்தர் AMC, நீங்களே கூட AMC ஓபன் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. நீங்க ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்றீங்க,
நீங்க தான் உங்களுக்கு வந்து இவ்வளவு வருஷமாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் பினான்ஸ் ரிலேட்டட்ல, ஓகேங்களா? இவ்வளவு டர்ன்ஓவர் இருக்கணும், இவ்வளவு பணம் இருக்கணும், நீங்க இவ்வளவு ட்ரஸ்டி வச்சிருக்கணும், இவ்வளவு மெம்பர்ஸ் வச்சிருக்கணும், இவ்வளவு அந்த மாதிரி நிறைய செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்கு. அதெல்லாம் வச்சு நீங்க லைசன்ஸ் அப்ளை பண்றீங்க, உங்களுக்கு கொடுத்தாச்சு. உங்களுக்கு பண்ற ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுமே ஆர்டிஏக்கு போயிட்டு தான் வரணும். ஆர்டிஏனா 2 பேர் தான் இருக்காங்க, கேம்ஸ், கேஃபின்டெக், கார்வி. ஓகேங்களா? இந்த கேஃபின்டெக்கோ இல்ல கேம்ஸ், இந்த 2 பேருக்கு கீழே தான் உங்களோட எல்லா ஹிஸ்டரி ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் வரும். எந்த டிரான்சாக்ஷனும் மிஸ் ஆகாதுன்ற. இப்ப நீங்க எங்க த்ரூ பண்ணீங்கனாலும், ஏஎம்சில நீங்க வந்து டைரக்டா பண்ணீங்கனாலுமே எல்லா ஒரு டிரான்சாக்ஷனுமே ஒரு ஆர்டிஏக்கு த்ரூ தான் போயிட்டு வரணும். ஓகே ஓகே. நான் என்ன கேட்க வரேன்னா, அதுங்க ஏஎம்சியை வச்சு நம்ம பே பண்றோம். ஏஎம்சின்றது ஒரு கம்பெனி தான் நமக்கு, நம்மளை பொறுத்த வரைக்கும். நாளைக்கு அந்த கம்பெனி இப்போ நார்மலா பேங்க் கிராப்ட் ஆகுதுன்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி இஷ்யூ வர மாதிரி இந்த ஏஎம்சிக்கு ஏதாவது இஷ்யூ வந்துச்சுன்னா நாளைக்கு நம்ம எப்படி நம்மளோட பேமெண்ட்ஸ் அப்படின்னு கேக்குறேன். அது ஏஎம்சில இஷ்யூ வந்து இப்ப நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறது ஜெனரலா உங்களுக்கு வந்து அந்த கேக்குற கொஸ்டினுக்காக சொல்றேன் நானு. நம்ம ஸ்டாண்டர்டா ஆல்ரெடி இவ்வளவு வருஷமா எக்ஸிஸ்டிங்ல இருக்கிற ஏஎம்சில தான் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம். ஆனா ஒருவேளை நீங்க சொன்ன மாதிரி அந்த ஏஎம்சிக்கு நாளைக்கு ஏதோ ஒரு இஷ்யூ இருக்குதுன்னா அத வந்து செபி தான் அந்த என்ன சொல்றது, அந்த பணம் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண கூட இந்த டைரக்டா அவங்க கிட்ட இருக்காதுங்க, ட்ரஸ்டி கிட்ட தான் இருக்கும். ஆமா, ஓகே, ஓகேங்களா? ட்ரஸ்டி கிட்ட தான் இருக்கும். அத வந்து இன்னொரு ஏஎம்சி டேக் ஓவர் பண்ணுவாங்கன்னு சொல்றேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரிலையன்ஸ் இருந்தது இல்லீங்களா, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், அவங்க நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஃபார் சம் ரீசன்ஸ் இருக்கும்போது நிப்பான் டேக் ஓவர் பண்ணுச்சு. ஓகே ஓகே ஓகேங்களா? அதே மாதிரி நம்மளோட இப்ப குவாண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் இருக்கு பாத்தீங்களா, அதை கூட இன்னொருத்தர் எஸ்காட்னு இன்னொரு ஏஎம்சி தான் டேக் ஓவர் பண்ணாங்க. அந்த மாதிரி ஒரு ப்ராப்பரா ஹேண்டிங் ஓவர் டேக்கிங் ஓவரோட மாறிடும்ன்றேன் நான். எல்என்டி இருந்தது, இப்ப எல்என்டி கூட கிடையாதுங்களா, இப்ப எஸ்எஸ்பிசி நினைக்கிறேன், வேற இன்னொரு ஏஎம்சி எடுத்துட்டாங்க. அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னா கூட ஒரே ஒரு ஏஎம்சி நல்லா இருக்கேன்னு ஒரு ஏஎம்சில போக கூடாது. ஓகேங்களா? ஒரு 2-3 ஏஎம்சில நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோம்னு வச்சுங்களேன், நாளைக்கு ஏதோ ஒரு இஷ்யூ ப்ராப்ளம்னா கூட நம்மளோட ஃபுல் பணம் வந்து அதுல போய் லாக் ஆக போறது இல்ல. அந்த ஏஎம்சில லாக் ஆன பணம் கூட போதேன்னு ஃபீல் பண்ண தேவையில்ல. என்னன்னா கொஞ்சம் ரிகவர் ஆகும், கொஞ்சம் லேட்டா கிடைக்கும், பணம் கிடைச்சிரும். அந்த பணம் இது வந்து மத்த பினான்ஸ் கம்பெனி மாதிரி எடுத்துட்டு போயிட்டு வராத மாதிரி கிடையாதுங்க. ஏன்னா இது நம்ம பண்றது எல்லாமே ரெகுலேட்டட். ஓகே ஓகே ஓகேங்களா? அது வந்து இன்னும் நம்ம புரிஞ்சுக்கணும்னா, ஆக்சுவலா நம்ம ஒரு பர்டிகுலர் பேங்க்லயே இப்ப எஃப்டி மாதிரி போடுறோம் இல்லீங்களா, அதுக்கு ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5 lakhs வரைக்கும் தான் உங்களுக்கு கவரேஜ் இருக்கு. 5 lakhs தான் கவர். 1 crore போட்டாலும் 5 lakhs எஃப்டி போடுறீங்களா, நீங்க எப்படி போடுவீங்க? ஒரு 5 பேங்க்ல பிரிச்சு. ஆமா ஆமா ஆமா, அது பெஸ்ட் ஆப்ஷன். ஓகேங்களா? சிலர் வந்து என்ன பண்ணுவாங்க, கோஆபரேட்டிவ் பேங்க் மாதிரி போனோம்னா, ஏன்னா எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் இருக்காங்க, நாங்க நிறைய பேர் மீட் பண்ணுவோம் இல்லைங்களா, ஸ்மால் ஃபைனான்ஸ் சில பேங்க்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல ஒரு % எக்ஸ்ட்ரா இருக்கு, அந்த ரிஸ்க் எடுக்கிறாங்க. ஓகேங்களா? அதுதான் அவங்க புரிஞ்சுக்கணும். இப்ப வந்து ஆர்பிஐ படி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3-4 பேங்க் வந்து கோஆபரேட்டிவ் பேங்க் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. க்ளோஸ் ஆச்சுனாலும் அவங்களுக்கு அந்த போட்டுக்கிற எஃப்டி பணம் வந்து பெரிய அமௌண்ட் இருந்ததுன்னு, ஒரு 10 லட்சம் இருந்ததுன்னா அவங்க 5 லட்சம் தான் கிடைக்கும். அதுதான் தெரிஞ்சுக்கணும். ஆனா இப்போ அதுவே நம்ம ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்ல லெஸ் தென் 5 போட்டா அந்த ரிஸ்க் வந்து ஒரு 5-6 பேங்க்ல ஸ்ப்ளிட் பண்ணி போட்டுக்கலாம். இல்லனா அந்த ரிஸ்க் எடுக்கறாங்க பாத்தீங்களா, அவங்க வந்து ஓரளவுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்லயே ஹைபிரிட் ப்ராடக்ட்ஸ் இல்ல டெட் ப்ராடக்ட்ஸ், இந்த பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்ட் மாதிரி போலான்றது தான் என்னோட ஆப்ஷனுங்க. ஓகே 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 ஓகேங்களா? இங்க என்ன ஆகுது, அந்த மாதிரி க்ளோஸ் ஆகிறதுக்கான சான்ஸ் அந்த மாதிரி நடக்குது இல்லீங்களான்னு சொல்றேன் நான். நம்ம வெளியில பேங்க்லயே நடக்குது. அதே மாதிரி பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா அங்கேயும் ஒரு பாம்பேலயும் ஒரு பெரிய இஷ்யூ ஆச்சுங்க. பெரிய சீனியர் சிட்டிசன் பென்ஷன் மாதிரி நம்பி இருந்தாங்க, எஃப்டியோட இது பண்ணீங்க. அந்த பெரிய பேங்க் அவங்களோட ஃபுல் லைஃப் டைம் சேவிங்ஸே போட்டுட்டுங்க, பேங்க் திவால் ஆனதுக்கு அப்புறம் அவங்க டிஃபால்ட் ஆகும்போது எதுவும் இல்ல, கிடைக்கலீங்க பணம். ஓகே ஓகே. அந்த அளவுக்காவது ஒரு அளவுக்கு பேசிக் நமக்கு பினான்ஸ் புரிதல் இருக்கணும்ன்ற. ரிஸ்க்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ரிஸ்க் தெரிஞ்சுட்டு அதை வந்து நம்ம எப்படி ஹேண்டில் பண்றோம். ஓகேங்களா? அந்த பெட்டரா ஹேண்டில் பண்ணான்னு வச்சுங்களேன், அது வந்து சேஃப் தான். தெரியாத வரைக்கும் தான் அந்த ரிஸ்க் இருக்குதுங்க. ரிஸ்க் உங்களுக்கு தெரியும், கரண்ட் போனா ஷாக் அடிக்கும் அப்படின்னு நமக்கு தெரியுதுன்னா அந்த கிடைக்கிறதுக்கான சான்ஸ் கம்மி. நமக்கு அதுக்கான சில மெஷர்ஸ் எல்லாம் எடுத்துட்டு ப்ரொசீட் பண்றோம்ல. ஆமா ஆமா ஆமா. சேம் தாங்க. பிரீமியம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து ஆக்சுவலா என்ன கேட்டீங்கன்னா, டைரக்டா ஸ்டாக் பண்றவங்க இருக்காங்க பாத்தீங்களா, டைரக்டாவே நான் ஷேர் வாங்குறேன் விக்கிறேன், அவங்க கூட அது பண்ணாலுமே கண்டிப்பா ஒரு சில ரீசன், நம்மளோட லைக் குழந்தைங்களோட படிப்புக்கு இல்ல வந்து நம்ம ரிட்டையர்மெண்ட் பிளானிங், ஏதோ ஒரு ரீசனுக்கு நம்ம ஒரு கோல் டுவர்ட்ஸ் ஒர்க் பண்றோம் இல்லைங்களா, அது எல்லாமே மியூச்சுவல் ஃபண்ட் த்ரூ போறது பெட்டருங்க. ஏன்னா இது ஹேண்டில் பண்றது ப்ரொஃபஷனல். ஓகேங்களா? ரிட்டர்ன்ஸ் வந்து உங்களுக்கு டைரக்டா ஸ்டாக்ல கிடைக்கிற மாதிரி கிடைக்காது. அது அஃப்கோர்ஸ் டைரக்டா ஸ்டாக்ல அடிச்சதா ஜாக்பாட் இல்லீங்களா, பெரிய ஒரு ஸ்மால் ஐடென்டிஃபை பண்ணி.
அந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஆனா நான் எப்படி சொல்றேன்னா ட்ரெடிஷனலா இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நல்ல ஒரு இது இருக்குன்ற ஆப்பர்ச்சுனிட்டி.